நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்து இயல். ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக விளங்குபவர் சுவாமி நம்மாழ்வார். திருநெல்வேலிக்கு அருகிலே திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்து 4 வேதங்களுக்கு சமமான 4 தமிழ் பிரபந்தங்களை இந்த ஆழ்வார் பாடிக் கொடுத்தார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று இந்த 4 பிரபந்தங்களுக்கும் பெயர். அதில் தன்னுடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தை சாமவேதத்தினுடைய சாரமாக சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமமாக நம்மாழ்வார் பாடினார். அந்த நம்மாழ்வாருக்கும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. என்ன என்று ஆழ்வார் தானே தன்னுடைய ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். திருமலையில் எப்போதும் மழை பெய்வது நிற்கவே நிற்காதாம். அதேபோல் இந்த ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூரிலும் வெள்ளத்துக்கு குறைவே கிடையாது, தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். வாரி மாறாத தன்னம்மலை வேங்கடத் தண்ணலை மாறி மாறாத பைம்பூம் பொழில் சூழ் குருகூர் நகர் என்று ஆழ்வாருடைய பாசுரம். மாறி என்றால் மழை, திருவேங்கடத்தில் மழை மாறாது, மழை நிற்காதுன்னு தெரிவிக்கிறார். அதேபோல் நம்முடைய ஆழ்வார் திருநகரியிலே ஒரு நாளும் வாரி மாறாது, தண்ணீருக்கு பஞ்சமே ஏற்படாது என்று பாடுகிறார். நமக்கு சந்தேகமாக இருக்கும், திருவேங்கடத்தில் மழை பொழிந்தால் தாமிரபரணி ஆற்றிலே எப்படி தண்ணீர் வரும்? நதி நீரையெல்லாம் இணைத்து விட்டார்களா? ஆந்திராவிலே மழை பெய்தால் தமிழகத்தினுடைய தெற்கில் தண்ணீர் வருமா? ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்னு புரியாது. ஆழ்வார் சொல்லுவது வெறும் உலகத்து தண்ணீரை பற்றி அல்ல. மாறி மாறாத தன்னம்மலைன்னு சொன்னால் மாறி மழை என்பது பகவானுடைய கருணை மழை. ஸ்ரீனிவாசனுடைய கருணை மழை ஒரு நாளும் நிற்கப் போவதில்லை. அந்த கருணையால் தானே ஆழ்வார் தன் வாயால பாசுரங்களை பாடுகிறார். அதைத்தான் தண்ணீர் பெருக்கு வெள்ளம்னு ஆழ்வார் சொல்லுகிறார். அப்ப ஸ்ரீனிவாச பெருமானுடைய அருளும் நிற்கப் போவதில்லை, என்னுடைய பாக்கள் பாசுரங்களும் ஒரு நாளும் நிற்கப் போவதில்லை என்று ஆழ்வாருடைய பாசுரம். அதனால் இவரை பாட வைத்ததே ஸ்ரீனிவாசனுடைய அருள்தான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த நம்மாழ்வார் ஸ்ரீனிவாச பெருமானையே முழுமுதற் கடவுளாக, தனக்கு மோட்சத்தை அளிக்கும் தெய்வமாகவே கண்டார். பொதுவாக நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துவய மகாமந்திரம் என்று ஒரு மந்திரம் உண்டு. அதுதான் நாம் எப்படி பகவானிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும், அவனே அனைத்தும், அவனிடத்துல சரண்டர் சரணாகதின்னு சொல்றோமே, அதை எப்படி செய்ய வேண்டும், என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்று அந்த மந்திரம் காட்டுகிறது. மகாலட்சுமி தாயாரோடு கூடின நாராயணன் இருக்கிறாரே, அவருடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன், அந்த திருவடிதான் எனக்கு உபாயம். நான் மோட்சமடைவதற்கு என்னுடைய முயற்சி ஒரு நாளும் போதாது, என் முயற்சியால் அதை அடைவது என்பது இயலாத செயல் என்று நான் அறிந்துவிட்டேன். அதனால் பகவானுடைய திருவடிகள்தான் சரணம், பகவானுடைய திருவடிகளே உபாயம், அந்த திருவடி அவனுடைய அருள்தான் நமக்கு மோட்சத்தை வழங்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறோம். இது துவயத்தினுடைய முதல் பகுதி. மோட்சத்தை கொடு, நீதான் கொடுக்க வேண்டும் என்று பகவானையே ஸ்வீகரிப்பது, அவனே உபாயம் என்று ஏற்பது. அடுத்தது, சரி அவரை சரணமாக பற்றிவிட்டேன், என்ன பயன் வேண்டும்? சரணாகதிக்கு பயனாக எதை வேண்டுமானாலும் கேட்கலாமே. திரௌபதி புடவை வேண்டும் என்று கேட்டாள், ஒரு காகாசுரன் உயிர் பிச்சை வேண்டும் என்று கேட்டான், பரதன் சரணாகதி பண்ணி ராமானி திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்று கேட்டான். அப்ப நாம் எதற்கு சரணாகதி பண்ணுகிறோம்னு சொல்ல வேண்டாமா? அதை துவயத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது. பகவான் பிராட்டியோடு கூடின பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று 2வது பகுதியில் பிரார்த்தனை. அப்ப துவயத்துல மொத்தம் 2 வரிகள். பிராட்டியோடு கூடின நாராயணன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன், பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கே எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் செய்ய பெற வேண்டும் என்று 2 வரிகள். சரணாகதியில 2 பகுதிகள். சரணாகதியை செய்வது, அதற்கான பயனை பிரார்த்திப்பது என்று இந்த 2 வரிகள் இருக்கின்றனவா? இதுதான் மூலம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே மூலமாக இருப்பது இந்த துவய மந்திரம்தான். இந்த துவய மந்திரத்தை அப்படியே தமிழில் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் 20 பாசுரங்களாலே வருணித்து காட்டுகிறார். அதில் என்ன ஆச்சரியம் என்றால், இந்த 2ஐயுமே ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் தான் அமைக்கிறார்.
யாரிடத்திலும் சரணாகதி பண்ணலாமே. திருவரங்கத்தில் சரணாகதி பண்ணிருக்கலாம் இல்லையா, ஒரு திருநீர்மலையில் சரணாகதி பண்ணிருக்கலாம், இல்லை திருவல்லிக்கேணியில் சரணாகதி பண்ணிருக்கலாம். அங்கெல்லாம் ஆழ்வார் பண்ணவே இல்லை. சரி, கைங்கரியத்தை பிரார்த்திப்பது வைகுந்தத்தில் கைங்கரியத்தை பிரார்த்திச்சிருக்கலாம், இல்லை திருமாலிருஞ்சோலமலையில் பிரார்த்திச்சிருக்கலாம், இல்லை மலைநாட்டு திருத்தலங்களில் பிரார்த்திச்சிருக்கலாம். எங்கேயுமே இல்லை. அதே திருவேங்கடமுடையானிடத்துல தான் கைங்கரியத்தையும் பிரார்த்திக்கிறார். 2 முக்கியமான பதிகங்கள். திருவாய்மொழியில் 6ஆம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழி, உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே திலதம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடத்து எம்பெருமானே குல தொல் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. 10 பாசுரங்களிலும் உன் திருவடியை நாம் பார்க்கணும், உன் திருவடிகளை தரிக்க வேண்டும். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்னு என்னாளென்னின் நிமையோர்களேத்தி இறைஞ்சி இனமினமாய் மெய் நாம் மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே. இது நான் மட்டும் ஆசைப்படல, தேவர்கள் எல்லாம் ஆசைப்படுறாளாம். மண்ணளந்த இணைத்தாமரைகள், திருவிக்கிரமாவதாரத்தில் பகவானுடைய திருவடி உலகத்தை அளந்ததே, அந்த திருவடிகளை நான் என்னைக்கு பார்க்க போறேனோ என்று ஆசைப்பட்டு இனமினமாய் கூட்டம் கூட்டமா தேவர்கள் எல்லாம் இறங்கி வந்து மெய் நா மனத்தால், மெய்னா உடம்பு, நானா பேச்சு, மனசுனா நெஞ்சம், 3 கரணங்களாலும் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தான் அந்த பெருமான நான் என்னைக்கு அடைய போகிறேன், அவன் திருவடிகளை என்று காணப்போகிறேன், அவனுக்கு என்றைக்கு அடைந்து சேர்ந்து இருக்க போகிறேன் என்று வரிசையா பாடிக்கொண்டு வந்தவர் சரணாகதியை இந்த திருவேங்கடமுடையானிடத்துல தான் அனுஷ்டிக்கிறார். எல்லாரும் அறிந்த பாசுரம். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் 3உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று ஆழ்வார் சரணாகதி செய்கிறார். துவயத்தினுடைய முதல் வாக்கியத்தை அப்படியே தமிழ்ல பாடுகிறார். பகவான் துவயம் என்ன சொல்றது? பிராட்டியோடு கூடின பகவானைத்தானே சரணம் பற்ற வேண்டும். ஆழ்வார் பாடினார், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. மார்பல மகாலட்சுமி அலர்மேல் மங்கை தாயார் இருக்காளே, அகலகில்லேன் அகலகில்லேன், பெருமாளை விட்டு நான் போக மாட்டேன், ஒரு நாளும் பிரிய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே முணுமுணுத்துக்கொண்டே இருப்பாளாம். அவ்வளவு ஆசை பகவானிடத்தில். அப்படி பிராட்டியை மார்பல உடையவர் ஸ்ரீனிவாசன். நிவாசம்னா இடம், ஸ்ரீனா மகாலட்சுமி, மகாலட்சுமியினுடைய இருப்பிடமாக பகவான் இருக்கிறாரோ இல்லையோ, அதனால் அப்படிப்பட்ட பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணணும். அவர் எப்படி? நிகரில் புகழாய், அவருடைய புகழுக்கு உலகத்தில் நிகரானவர்களே கிடையாது. உலகம் 3உடையாய், உலகம் அனைத்துக்கும் அவர்தான் சுவாமியாக உடையவராக இருக்கிறார். என்னை ஆழ்வானே, என்ன போல ரொம்ப தாழ்ந்த ஒரு ஜீவாத்மாவையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பகவானுக்கு சௌசீல்யம் இருக்கிறது. திருவேங்கடத்தானே, எங்கேயோ அவரை தேடி போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். இதோ திருவேங்கடமடையில் நமக்காக இறங்கி வந்து இருக்கிறார். புகழ் ஒன்றில்லா அடியேன், எனக்கு ஒன்னை விட்டா வேற கதி கிடையாது. அகதிகள்னு சொல்றோமோ இல்லையோ, அநாதர்கள், அகதிகள், நமக்கு தலைவர் இல்லை, யாரும் நமக்கு மோட்சம் கொடுப்பதற்கு வேற யார் இருக்கா? வேறு யாரும் கதி இல்லை. புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இனிமே உன்னை விட்டுட்டே போகக்கூடாது, அடிக்கு கீழே போய் உட்காந்துடணும். நம்மளுக்கு ஆசைதான், ஸ்ரீனிவாச பெருமானை சேவிக்க போறச்சே, சுவாமி வெளியில போன்னு தள்ளுறா, எப்படியான முண்டி புதிச்சுன்னு உள்ள உன்னாடி ஓடி போய் ஸ்ரீனிவாச பெருமான் திருவடிக்கு கீழே உட்கார்ந்துட்டோம்னால் எவ்வளவு தைரியம்! ஓ, பெருமான் கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்கிற தைரியம் வருமல்லவா? அந்த சரணாகதியை ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் ஆழ்வார் பிரார்த்தித்தார், செய்துவிட்டார். பகவான் கேட்டார், என்ன பயன் வேண்டும், எதற்காக சரணாகதி பண்ணிருந்தால் அதையும் அந்த பெருமானிடத்திலேயே பிரார்த்திக்கிறார். 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி. ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. இந்த பகவானுக்குத்தான் கைங்கரியம், திருவேங்கடத்தானுக்குத்தான் கைங்கரியம் பண்ணணும். எப்படி? ஒழிவில் காலமெல்லாம். ஒரு 10 நாள் பண்ணிட்டு திரும்பி வந்துடும். நாங்கள் பிரம்மோத்சவத்துக்கு கைங்கரியத்துக்கு போறோம் சுவாமி, ஒரு 10 நாள் இருந்து கைங்கரியம் செய்து விட்டு திரும்ப வந்து வேலைக்கு போடலாமானால் ஒழிவில் காலமெல்லாம். இனிமே விட்டுட்டே வரக்கூடாது, எல்லா காலத்திலும் அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்ப காலத்துல குறைபாடு இருக்கக்கூடாது, எப்பவுமே பண்ணணும். அடுத்தது, சரி சுவாமி எங்க பண்ணணும்? ஸ்ரீனிவாச பெருமானுக்கு பண்ணணுமா, இல்லை திருவரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்தில் பண்ணணுமா, இல்லை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு பண்ணணுமா, திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாளுக்கு பண்ணணுமா? எங்க பண்ணணும்னால் உடனாய் அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் பண்ணணும்.
எனக்கு ஒன்றும் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இங்கே பண்ணணும் அங்கே பண்ணணும்னு நான் என்னுடைய ஆசையை சுருக்கிக் கொள்வதாக கிடையாது. எனக்கு அவ்வளவு சக்தியை பகவான் கொடுக்கணுமா. இன்னைக்கு நம்மளால முடியாதோ இல்லையோ, திருப்பதியில் இருந்தால் திருவரங்கத்தில் இருக்க முடியாது, திருவரங்கத்தில் இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்க முடியாது, ஒரே சமயத்தில் எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஆழ்வார் பிரார்த்திக்கிறத பாருங்க, உடனாய் மன்னி, பகவானை விட்டே பிரியக்கூடாது. அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ எல்லா இடத்திலும் நான் இருக்க வேண்டும். மன்னி, மன்னினா கூடவே இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு சந்தேகம், சரி சுவாமி திருமலைக்கு போகலாம், திருவரங்கத்துக்கு போகலாம், கைங்கரியம் பண்ண போனால் கோவிலை சாத்திட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே தொண்டு செய்ய முடியாது என்னால். ஆழ்வார் கேட்டார், கோவிலை சாத்தினா மனுஷர்கள் தானே வெளியே போக வேண்டும், விளக்கு உள்ள எரிஞ்சுட்டு தானே இருக்கும், நான் அந்த விளக்கா இருக்கேன், நான் ஒன்றும் மனிதனாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும்னு சொல்லவில்லையே. உள்ளுக்குள்ள ஒரு திரை போட்டிருப்பாளோ இல்லையோ, பகவான் படுத்துக்கிற இடத்துல ஒரு கர்டன் போட்டிருப்பா, திரை போட்டிருப்பாளோ இல்லையோ, திரையா இருந்துட்டு போறேன். விளக்கேற்றி வைத்திருப்பார்கள் அல்லவா, விளக்காக இருந்து விட்டு போகிறேன். பகவானுக்கு ஆபரணமா இருக்கும் அல்லவா, ஆபரணமா இருந்துட்டு போறேன். ஏதோ ஒரு விதத்தில் கூடவே இருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான் எனக்கு ஆசை. இன்ன பிறவி மனிதனா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், எதுவுமே தேவை கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். ஒழுவில் காலமெல்லாம், இந்த காலம் அந்த காலம்னு கிடையாது, எப்பவுமே பண்ணணும். உடனாய், இந்த இடம் அந்த இடம்னு கிடையாது, எல்லா இடத்திலும் பண்ணணும். மன்னி, இந்த விதத்தில் பகவான் முழிச்சுட்டு இருக்கிறச்சே பண்ணணும், உறங்கும் போது விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிடையாது. எல்லா நிலைகளிலும் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். வழுனா ஒரு குற்றம், குறை, குறையில்லாத அடிமை செய்யணும்னு தெரிவித்தார். அது என்ன குறையில்லாத அடிமைனால், அது எப்போதும் நித்தியமா இருக்கணும். அதுக்கு பதிலுக்கு இந்த கைங்கரியம் பண்ணி நான் ஆனந்தப்படக்கூடாது. ஒருத்தருக்கு தொண்டு செய்கிறோம், இப்போ அடியனுடைய தகப்பனார் இருக்கார் ஒருத்தர், அவருக்கு கால் பிடிச்சு விட்டேன், இல்லை தாயாருக்கு ஏதோ ஒரு விசிறி வீசிறேன்னு வச்சுங்களேன், உடனே நான் ரொம்ப நன்னா வீசினேன்னு நானே ஆனந்தப்படலாமா? அது கூடாது. நான் விசிறி வீசினதை பார்த்து தாய் ஆனந்தப்பட வேண்டும், அவள் மகிழ்வதை பார்த்து நான் ஆனந்தப்படலாம். அதை போல வழுவிலா அடிமை என்றால் நான் பண்ணும் தொண்டு எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடாது, இதனால் பகவான் ஸ்ரீனிவாசன் ஆனந்தப்பட வேண்டும், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி, எவ்வளவு அழகான திருமேனி பகவானுக்கு. அப்படியே சோதி ஜோதிஸ் நிறைந்த பகவானாக இருக்கிறார். எந்தை தந்தை தந்தைக்கே, இவர் யாரோ நினைக்க வேண்டாம், எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவு, எங்க அப்பாவுக்கு 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 அப்பா, இவர்தான் உலகத்துக்கே தந்தையாக இருக்கிறார். அனைவருக்கும் தலைவனான பகவானுக்கே செய்ய வேண்டும். அந்த பகவானுக்கு பெருமை என்னன்னு மேலும் சில பாசுரங்களை சொல்றார். ஈசன் வானவர்க்கு என்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனேன் நிறைவு ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே. ஆழ்வார் துல்லியமா சொல்றார், பகவானுக்கு பெருமை என்ன, திருவேங்கடமுடையான்னு எல்லாரும் உலகத்துல கொண்டாடுறாளே, என்ன பெருமை? தேவர்கள் எல்லாம் வந்து அந்த பகவானை தொழுகிறார்கள், எல்லாரும் வந்து சேவிப்பதால் பெருமையானால், ஆழ்வார் சொல்றார் அது ஒரு பொருட்டே கிடையாது. ஈசன் வானவர்க்கு என்பனென்னால் அது ஒரு தேசமோ, தேசம்னா தேஜஸ், இதெல்லாம் ஒரு பெருமையா? பகவானுக்கு இது ஒரு பெருமையே கிடையாது. வானவர்க்கு நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் தலைவன் என்று சொல்வது அந்த பெருமானுக்கு ஏற்றம் கிடையாது. உண்மையான ஏற்றம் என்ன தெரியுமா? நீசனேன் நிறைவு ஒன்றுமில்லேன், நான் எவ்வளவு தாழ்ந்தவன், என்கிட்ட ஒரு நல்லது கூட கிடையாது, என்கிட்ட இல்லாத கெட்டதே கிடையாது. நீச்சன்னு சொன்னா ரொம்ப தாழ்ந்தவன், பண்ணக்கூடாத எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், சரி நல்லதும் பண்ணிருக்கிறானா, நிறைவு ஒன்றுமில்லேன், ஒரு நல்லது கூட பண்ணது கிடையாது. இப்படிப்பட்ட என்னிடத்தில் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதி, நித்தியசூரிகள் விஸ்வக்சேனர் கருடன் ஆதிசேஷன் இடத்துல தலைவனா இருக்கிறது பகவானுக்கு பெருமை கிடையாது. என்கிட்ட பாசம் வைத்தாரோ இல்லையோ, இப்படிப்பட்ட தாழ்ந்த ஆத்மாவான என்னிடத்திலே பாசம் வைத்ததுதான் பகவானுக்குள்ள சிறப்பு. அந்த பகவானை வணங்க போகும்போது எப்போதும் நமஹா நமஹா, எனக்கல்ல பகவான் திருவடிகளையே பற்றுகிறேன்னு சொல்லிண்டே போகணுமாம். ஈசன் வானவர்க்கு வேம் கடங்கள் மெய்மேல் வினமுத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், வேங்கடத் துறைவார்க்கு நம என்னல் ஆம் கடமை அது சுமந்தார்கட்கே. மலையேறி பகவானை சேவிக்க போறோம் இல்லையோ, கோவிந்தா கோவிந்தான்னு நாமத்தை சொல்லிண்டே போகணும். அதே போல நமஹா, என்னால என்னை காத்துக்கொள்ள முடியாது பகவானே திருவேங்கடமுடையானே நீதான் காக்க வேண்டும்னு ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டோம் என்றால் பகவான் வேற எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கி நல்லனவே செய்வார். நமக்கு ஏற்பட வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்த பகவானே ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சம்சாரத்தையே அழித்து வைகுந்தத்தையும் பகவான் கொடுக்கிறார் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப சரணாகதி பண்ணதும் திருவேங்கடமுடையானிடத்தில், அதற்கு பயனாக கைங்கரியத்தை வேண்டினதும் இதே பெருமானிடத்தில் தான். அப்ப ஆழ்வாருக்கு எவ்வளவு நெருக்கம் திருவேங்கடமுடையானிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படி இந்த ஆழ்வாருடைய அனுபவத்தையும் பார்த்தோம். மேலே தொடர்ந்து பார்க்கலாம்.